ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பிராப்தே சப்தம கர்ப்பதா மகிபதௌ த்வத் பிரேரணான்மாயயா. பிராப்தே சப்தம கர்ப்பதா மகிபதௌ त्वत्प्रेरणान्मायया नीते माधवरोहिणीं त्वमपि भोः सच्चित्सुखैकात्मकः. नीते माधवरोहिणीं त्वमपि भोः सच्चित्सुखैकात्मकः. देवक्या जठरं विवेसितविभो संस्तूयमानस्सुरैः. देवक्या जठरं विवेशितविभो संस्तूयमानस्सुरैः. सत्वं कृष्णविदूय रोगपटलीं भक्तिं परां देहि मे. सत्वं कृष्णविधूय रोगपटलीं भक्तिं परां देहि मे. प्राप्ते सप्तमगर्भता महीपतौ त्वत्प्रेरणान्मायया नीते माधवरोहिणीं त्वमपि भोः सच्चित्सुखैकात्मकः. प्राप्ते सप्तमगर्भता महीपतौ त्वत्प्रेरणान्मायया नीते माधवरोहिणीं त्वमपि भोः सच्चित्सुखैकात्मकः. देवक्या जठरं विवेसितविभो संस्तूयमानस्सुरैः. सत्वं कृष्णविदूय रोगपटलीं भक्तिं परां देहि मे. देवक्या जठरं विवेशितविभो संस्तूयमानस्सुरैः. सत्वं कृष्णविधूय रोगपटलीं भक्तिं परां देहि मे. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். மாதவ, லக்ஷ்மியின் கணவனே. அகிபதௌ, பாம்புகளின் அரசனான ஆதிசேஷன். சப்தம கர்ப்பதாம் பிராப்தே, தேவகியோட 7வது கருவாக ஆனதும். துவத் பிரேரணாத், உங்களுடைய ஆணைப்படி. மாயையா, மாயையினால். ரோஹிணீம் நீத்தே, அந்த கரு ரோஹிணி தேவியிடம் கொண்டு சேர்க்கப்பட்ட பின். போஹோ விபோ, ஓ எங்கும் நிறைந்தவனே. சச்சித் சுகஏக ஆத்மக, சச்சிதானந்த வடிவமே. துவம் அப்பி, நீங்களும். சுரைஹி சம்ஸ்தூயமானக, தேவர்களால் நன்கு துதிக்கப்பட்டு. தேவக்கியாக ஜடரம், தேவக்கியுடைய கர்ப்பத்தில். விவேசித்த, பிரவேசித்தாய். சக துவம் கிருஷ்ண, அப்படிப்பட்ட நீங்கள் ஓ கிருஷ்ணரே. ரோகபடலீம் விதூய, என் நோய்க்கூட்டங்களை அழித்து. பராம் பக்திம், உன்னத பக்தியை. மே தேகி, எனக்கு அளித்தருளுங்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பிராப்தே சப்தம கர்ப்பதா மகிபதௌ த்வத் பிரேரணான்மாயயா நீதே மாதவரோஹிணீம் த்வமபி போஹ சச்சித்சுகைகாத்மகः. தேவக்யா ஜடரம் விவேசிதவிபோ संस्तूयमानस्सुरैः. सत्वं कृष्णविदूय रोगपटलीं भक्तिं परां देहि मे. 7வது கர்ப்பமாக உருவான ஆதிசேஷனை யோகமாயை தங்கள் கட்டளைப்படி ரோகிணியின் கர்ப்பத்தில் கொண்டு சேர்த்தாள். அதாவது ரோகிணி வசுதேவரோட இன்னொரு மனைவி. அவள் கோகுலத்தில் இருந்தாள். யோகமாயை கிட்ட பகவான் கட்டளையிடுறார்.
தேவகிக்கு 7வது கர்ப்பம், ஆதிசேஷன் தான் 7வது கர்ப்பமாக வந்திருக்கார். அவர் பலராமனாக பிறக்க போகிறார். அதனால் அந்த கர்ப்பத்தை யோகமாயை கிட்ட நீ இதை ரோகிணியோட கர்ப்பத்தில் சேர்த்துடு அப்படின்னு கட்டளையிடுறார். அதே போல் யோகமாயையும் செய்து விடுகிறாள். அதற்கு பிறகு சச்சிதானந்த வடிவாகிய நீங்கள் தேவகியின் வயிற்றினுள் பிரவேசித்தீர்கள். 8வது கர்ப்பமாக பிரவேசிச்சுடுறார் பகவான். அப்போது தேவர்களால் தெரிஞ்சுடுறது, தேவர்களுக்கெல்லாம் பகவான் பிறக்க போகிறார், தங்களுக்கெல்லாம் கஷ்டங்கள்லாம் நீங்க போகிறதுன்னு. அதனால் தேவர்கள்லாம் தேவகி 8வது கர்ப்பம் தரித்த உடனே அவ்வளவு அழகான துதிகளால் பகவானை பிரார்த்தனை செய்கிறார்கள். எங்கும் நிறைந்தவரே கிருஷ்ணரே, நீங்களே என் நோய்களின் கூட்டத்தை அழித்து சிறந்த பக்தியை கொடுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தசகத்தை பட்டதிரிகள் முடிக்கிறார். கிருஷ்ணாவதாரத்தோட பின்னணியை 37வது தசகத்தில் பட்டதிரிகள் சொல்லிவிட்டு அடுத்த தசகமாகிய 38வது தசகத்தில் கிருஷ்ணரோட அவதாரத்தை சொல்லப் போகிறார். ஆவலோடு காத்திருப்போம். விரைவில் அவதாரத்தை காண்போம்.